ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய நோட்டிஃபிகேஷனாக 2025 பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் 2025 இருக்க போகுது. ஸோ இது வரைக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட காலமாகவே ஒரு 6 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சத்துணவு துறையிலும் அங்கன்வாடி துறையிலும் எந்த ஒரு வேலைவாய்ப்பும் வெளியிடாமல் இருந்த தமிழ்நாடு அரசு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் அங்கன்வாடி துறைக்கு 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இருக்க போகுது. ஸோ அதில் எந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன வேக்கன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, எதன் மூலமாக அப்ளை பண்ணுறது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி என்ன, லாஸ்ட் டேட் என்ன, ஸோ என்னென்ன விதிமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமைகளாம் கொடுக்க போகிறாங்க, எதன் அடிப்படையில் அனைவருமே இதில் பார்த்தீங்கன்னா வேலை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ அதில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கன்வாடி வேலைக்காக பெண்கள் தமிழக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆவலுடன் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான நோட்டீஸ் தான் இப்போ அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலைவாய்ப்பு அங்கன்வாடி வேலைவாய்ப்பு மையத்தில் தான் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் ஆஃப் சைல்டு டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு இப்போ 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்க போது இந்த அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2025 ஆன்லைன் விண்ணப்பம் அறிவிப்பு காலி பணியிடங்கள் தகுதி தேதி அனைத்துமே கீழே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பெண்கள் ஆண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி டீச்சர், அங்கன்வாடி உதவியாளர், கிளர்க்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 விதமான போஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இதுக்கெல்லாம் கல்வி தொகுதி என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் இருவருமே எந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது கூடிய பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எப்படியெல்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது, ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக இருக்கும். ஸோ இதில் அங்கன்வாடி டீச்சருக்கு மட்டும் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மீதி இருக்கக்கூடிய ஹெல்பர் உதவியாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் இருக்காது, ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், நேர்காணல் இருக்கும். ஸோ இது மூலமாக தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த வேலைக்கு இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்தளவுக்கு இது யாருக்கெல்லாம் முன்னுரிமையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா முன்னுரிமை அப்படின்னா இந்த முதல் பட்டதாரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஸோ இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் 20% பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் இவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ டேட்டு அனைத்துமே விலாவரியாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2025 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் MWCD என்ற மூலமாக அழைப்பாங்க. அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2025 இந்திய முழுவதுமே உள்ள உதவியாளர் மற்றும் மேற்பார்வையாளர் காலிப்பணிகள் தோராயமாக 40,000 வேகன்சி காலிப்பணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆள் சேர்ப்பு நுழைத்தேர்வின் தேவையின்றி அரசாங்க வேலைகளை தேடும் வேட்பாளர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக வழங்கக்கூடிய நிலையை தான் ஜனவரி 10ஆம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இனிமேல் கொடுக்கல, இருந்தாலும் பிப்ரவரிக்குள்ளே நம்மளுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் என்ன திருத்தி அமைக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ஆள் சேர்ப்பு செயல்முறை தகுதியான அளவுகோல் மற்றும் சம்பளம் பலவற்றை அனைத்துமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரியெல்லாம் இருக்கும். ஒரு சூப்பரான சேலரியாக தான் பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்தளவுக்கு பேசிக்காகவே 8,000 கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் இருக்குது. இது எங்கேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அந்த வேலைவாய்ப்பு அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தில் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு
ஸோ உதவியாளர் மற்றும் மேற்பார்வையாளர் பதவிக்கு ஸோ தோராயமாக 40,000 வேகன்சி வந்து இந்தியா முழுவதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே 5,000 ஸோ 6,000 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்பு இந்திய முழுவதுமே பரவும். ஸோ மேலும் விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறைகள் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்ப செய்முறை 10ஆம் தேதி ஸோ ஜனவரி 10லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அன்று தொடங்கி ஸோ பிப்ரவரி 15 அன்று முடிவடையும் என சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முதல் 40 ஸோ வயது வரம்பை பொறுத்தளவுக்கு ஸோ 18 வயதுலேருந்து நீங்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 45 வயதுக்குள்ளே ஸோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக இந்த வேலைக்கு ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தளவுக்கு 8,000 பேசிக்காகவே 8,000 ஸோ முதல் 18,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 10லேருந்தே பிப்ரவரி 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தேர்வு செய்முறை எப்படி அப்படின்னா ஸோ தகுதியின் அடிப்படையில் தான் தேர்வு தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும்போது என்னென்ன விவரங்களாம் வந்து ஸோ கொடுக்குறாங்க அப்படின்றத ஸோ பார்க்கலாம். ஸோ உதவியாளர் விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேற்பார்வையாளருக்கு நீங்கள் வந்து 12வது முடிச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முடித்திருக்க வேண்டும் அல்லது அங்கீகாரம் பெற்ற வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 8th முடிச்சிருந்தாலும் போதும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எந்த வேலைக்கு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வயது வரம்பை பொறுத்தளவுக்கு இந்த SC STக்கெல்லாம் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. 5 வயசு வந்து பார்த்திங்கன்னா 5 வயது வந்து தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. OBCக்கு 3 ஆண்டுகள் வந்து ஸோ தளர்வுகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸோ அஃபீஷியலான வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைன் மூலமாகவும் நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு சூப்பரான அப்டேட் தான் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு வந்து ஸோ எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஸ்கேன் செய்யப்பட்ட கையெழுத்து, கல்வி சான்றிதழ் மற்றும் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, பட்டப்படிப்பு எது வச்சுருந்தாலும் ஸோ அனைத்துமே நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வயது சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல், ஜாதி சான்றிதழ், ஸோ அடுத்த குடியிருப்பு சான்றிதழ் அனைத்துமே நீங்கள் இதில் வந்து ஸோ அட்டாச் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து ஸோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சேலரியை பொறுத்தளவுக்கு தெரியும் இல்லையா. ஸோ உதவியாளருக்கு 8,000லேருந்து 12,000, ஸோ மேற்பார்வையாளருக்கு 15,000லேருந்து 18,000 ஸோ மாதம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டங்கள் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ எத்தனைத்துறை ஊழியர்கள் அனைவருமே இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்றது தான் நம்ம தரப்புலேருந்து சொல்கிறோம். ஸோ இருந்தாலும் இந்த நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்மளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அனைத்துமே கொடுப்போம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.